நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. எழுந்து நிற்போம். இரண்டு கரங்களை உயர்த்தி உங்கள் சொந்த வார்த்தைகளில் ஆண்டவரை நாம் போற்றுவோம், துதிப்போம். கைகளை உயர்த்துங்க. ரெண்டு பேரும் எல்லாருமே ரெண்டு கைகளையும் உயர்த்துங்க. ஜெபிக்கும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். 1 தீமோத்தேயு 2:8. எப்போ ஜெபிச்சாலும் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். இட் கிவ்ஸ் யூ த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பிரேயர். கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிற உணர்வை அது எனக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் நான் ஜெபிக்கிறேன் என்கிற நினைவை தருவது மட்டுமல்லாமல் நான் அதிலே கவனம் செலுத்த எனக்கு உதவுகிறது. என்னை அறியாம கை கீழே போச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபத்தில் என் கவனம் குறைகிறது என்று அர்த்தம். அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கை கீழே போகும்போது கவனம் குறையுது. அதனால தான் மோசே ஜெபிக்கும் போது கை கீழே போச்சு, இஸ்ரவேல் மக்கள் தோற்று போனார்கள். கை கீழே போனதுனால தோற்று போல, கவனம் ஜெபத்துல இல்ல, அதனால தோத்து போனாங்க. மறுபடியும் கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு கவனம் அதிலே இருக்கணும், ஜபத்திலே இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ கையை உயர்த்தும் போது கவனம் ஜபத்தில் இருக்கணும். உங்கள் கை தாழ்ந்து போனால் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜபத்தில் கவனம் குறையுது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் உங்கள் சொந்த வார்த்தைகளை துதிக்கிறீங்களா? எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும். எந்த உதடுகளும் அசையாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க, இயேசுவே உம்மை போற்றுகிறேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வாயை திறக்கல. மௌனமாலாம் ஜெபிக்க கூடாது, சத்தமா ஜெபிக்கணும். வாயை திறந்து ஜெபிங்க. This is not the time for silent prayer. நல்ல சத்தமா குரல் எழுப்பி உரத்த குரலில் இயேசுவே உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை போற்றுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். ஆண்டவரை துதிக்காம இருக்க கூடாது. ஆண்டவரை போற்றாம இருக்க கூடாது. துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். இயேசுவே நன்றி நன்றி துதிப்பது ஆசீர்வாதம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன், நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே மனசார ஆண்டவர் ஆராதிக்கணும். நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. கவனம் குறையுது நிறைய பேருக்கு. அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. இயேசுவுடைய பேரை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே ஜெபிக்க தெரியாதவங்க கூட சொல்லலாம். இயேசுவே நன்றி 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 நன்றி. இது அமைதியா இருக்கிற நேரம். நம்மை துதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நாள் முழுவதும் பேசி இருக்கிறார். துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன். இதயத்தில் அவருடைய வார்த்தைகளை ஊற்றி இருக்கிறார். துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். சகோதரர் ஜான்சன், சகோதரர் கிளமெண்ட்,
நன்றி நன்றி நன்றி. நான் எல்லாரும் நன்றி, சேர்ந்து நன்றி, நன்றி, இறை நன்றி, வார்த்தை நன்றி. உங்களுக்கு சொல்லி இருக்கோம். ஆமென் 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 ஆமென். வாயை நன்றி திறந்து அப்பா, நன்றி அப்பா, இயேசுவே நன்றி நீங்க அப்பா, கொடுத்த நன்றி அப்பா. வசனத்துக்காக நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பா, நன்றி இயேசுவே நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. எங்களோடு இருக்கிறீங்கப்பா, நன்றி. ஆமென் 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 ஆமென். அற்புதமான திருத்தலத்தில் நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அன்னை நன்றி. மரியாள் காட்சி கொடுத்து ஆமென் ஆமென் பல ஆமென் கோடி ஆமென். மக்களை இயேசுவே உம்மிடம் கொண்டு வந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். நன்றி 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 நன்றி. அதுக்காக நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற தம்பிக்காக நன்றி. ஆமென். நன்றி 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 இதை நன்றி. அவர்தான் அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி நன்றி நன்றி. நம்மை கூட்டி சேர்த்த ஆண்டவருக்கு நன்றி ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். எத்தனையோ காரியங்கள் நன்றி அப்பா, செஞ்சிருக்கலாம். நன்றி சினிமா அப்பா, போயிருக்கலாம், நன்றி அப்பா. களியாட்டங்கள், ஸ்வே, 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 ஸ்வே. என்டர்டெயின்மெண்ட், நன்றி 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 எனக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னை அழைச்சு வந்திருக்கிறார். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. பிரியமானவர்களே, நம்பிக்கையினால் ஏற்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை சொல்றதுக்கு முன்னாடி நன்றி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எல்லா இடத்துலையும் மக்களுக்கு இது தெரியணும். இன்னைக்கு நான் திருப்பலியில ஒரு செய்தி வாசித்தேன். அது வந்து காமன் ப்ரிஃபெஸ் 4 அப்படின்னு இருக்கும். அதை யூக்கரிஸ்டிக் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. நற்கருணை மன்றாட்டு திருப்பலியில் இருக்கும். அது நற்கருணை மன்றாட்டுன்னு என்ன தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், அதெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த இடத்து அதுக்கு பேர் தான் யூக்கரிஸ்டிக் ப்ரேயர். அதை வந்து அதில் ஒரு ஜபம் இருக்குது. இன்றைக்கி நான் வாசித்த ஜபம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜபத்தை நான் அடிக்கடி வாசிப்பேன். காமன் ப்ரிஃபெஸ் 4, 4வது ப்ரிஃபெஸ். அதில் என்ன இருக்கும்? ஆண்டவரே, எங்கள் புகழ்ச்சி உமக்கு தேவையில்லை. ஆண்டவரே, எங்கள் புகழ்ச்சி உமக்கு, நாங்கள் நன்றி செலுத்துவதும் உம் அருள் துணையாலேயே. நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறது கூட உங்க துணையால தான். அவர் துணை இல்லைன்னா அவருக்கு நன்றி கூட நம்மளால செலுத்த முடியாது. ஆண்டவரே, நாங்கள் புகழ்வது உமக்கு தேவையே இல்லை. நான் புகழ்ந்தா அவர் மேன்மை அடைய போறாரு. ஏமா, அவர் ஏற்கனவே மேன்மையில தான் இருக்கிறார். அவர் மேன்மைக்கும் மேல இருக்கிறார். நம்ம புகழ்ச்சியால் அவர் மேன்மை அடையல. நாங்கள் உம்மை புகழ்வதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. அழகா இருக்கு பாருங்களேன் அந்த ஜபம். எப்படி எழுதியிருக்கிறாங்க அந்த திருப்பலியில ஜபம். நாங்கள் உம்மை புகழ்வதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது, எனினும் நாங்கள் உம்மை புகழ்வது எங்களுடைய மீட்புக்கு பயனளிக்கிறது. அவரை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க அது என் ஆன்ம மீட்புக்கு பயனளிக்கிறது. என் ஆன்மா பரிசுத்தமாகுது. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன்னு சொல்ல சொல்ல எது தூய்மையாகுது? அம்மா கேட்டாங்கல்ல, ஸ்தோத்திர பலி படிக்கிறோம் இல்லையா? நீங்க ஆண்டவரை புகழ புகழ ஆன்மா பரிசுத்தமாகுது. ஆண்டவர் இந்த நம்பிக்கை ஏன் தெரியுமா கொடுத்தாரா நமக்கு? there is a purpose for which he has given to us this faith. நம்பிக்கை கொடுத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கான். நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் கொடையா கொடுக்குறாருல்ல, அருள் வழியா கொடை, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கான். என்ன நோக்கம் பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 1:9 வாசிங்களேன். ஆண்டவர் எதுக்காக நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்? நம்பிக்கையினால கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற, ஆனா இயேசு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? நம்பிக்கை. 1 பேதுரு 1:9, உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான, நம்பிக்கை எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? என் ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் அவர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். வேற எதுக்காகவும் நம்பிக்கையை. ஆனா நம்பிக்கையினால் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்குது, அது இப்ப நான் சொல்லுவேன். ஆனா இயேசு கொடுத்ததனுடைய ஒரே குறிக்கோள் எது? ஆன்ம மீட்பு. டு சேவ் ஒன் சோல், என் ஆன்மாவை காத்துக்கொள்ள. அப்ப நான் ஆண்டவரை துதிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க எது சுத்தமாகுது? ஆன்மாவை இப்படி தான் குளிப்பாட்ட முடியும். வெளியில் சென்ட் அடிச்சுக்கலாம், ஆன்மாவுக்கு சென்ட் அடிக்க முடியாது. வெளியில் சோப் போடலாம், பார்க்கறதுக்கு வெளியில் சுத்தமாக இருக்கிற மாதிரி காட்டலாம். ஆனால் ஆன்மா அழுக்காக இருக்குல்ல, ஆன்மாவை சுத்தப்படுத்தணும்னா பாவ அறிக்கை செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சரியா? ஆண்டவரை துதிக்கலாமா? இந்த பாடல் வழியாக துதிக்கலாமா? நல்ல உற்சாகமாக நீங்கள் பாடணும்.
எல்லாரும் மனசார ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கப்புறமா நான் நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களை நான் சொல்லுவேன். யாரும் உட்காரக்கூடாது. நோபடி ஷுட் சிட். வயசானவங்க உட்காந்துக்கலாம், ரொம்ப முடியாதவங்க, மிகவும் வயதானவர்கள், மிகவும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். நான் அவங்களை கம்பல் பண்ண மாட்டேன். பட் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்னால் முடியும் இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் உட்காராதீங்க, அது நல்லதில்லை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. உற்சாகமா இயேசுவை மட்டும் பாருங்க. கவன சிதறல் இருந்தா கண்ணை மூடிக்கோங்க. இயேசுவை பாருங்க. கவன சிதறல் இருந்தா கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை துதிக்க துதிக்க என் ஆன்மா கழுவப்படுகிறது, என் ஆன்மா மீட்படைகிறது. ஆண்டவரை துதிக்கிறதை விட மேலான காரியம் எதுவும் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட மேலான ஜெபம் எதுவுமே இல்லை. கல்வாரி நாயகனே, உமக்கே ஆராதனை. பாடுவோம். கல்வாரி நாயகனே, உமக்கே ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, உமக்கே ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, உமக்கே ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே, கண்கள் மூடி கரங்கள் தட்டி ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே, கண்கள் மூடி கரங்கள் தட்டி ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உற்சாகமா உமக்கே ஆராதனை. உற்சாகம் கூடணுமே ஒழிய குறையக்கூடாது. ஜெபிக்கும் போது அதிகரிக்கணும். உற்சாகமோ ஆர்வமோ குறைஞ்சதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மகிழ்ச்சியா ஆரவாரமா ஆண்டவர் ஆராதிக்கணும். சந்தோஷமா ஆரவாரமா ஆராதிக்கணும் ஆண்டவரை. எதை பத்தி யோசிக்காதீங்க. ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், அது மட்டும்தான் என் எண்ணத்துல இருக்கணும். அடைக்கலம் தருபவரே, உமக்கே ஆராதனை. பாடுவோம் பாடுவோம். அடைக்கலம் தருபவரே, உமக்கே ஆராதனை. அருள்மழை பொழிபவரே, உமக்கே ஆராதனை. அருள்மழை பொழிபவரே, உமக்கே ஆராதனை. ஆயிரமாய் அற்புதம் செய்பவரே, சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து ஆராதனை.
ராஜா உமக்கே ஆராதனை ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. மனசார எந்த எண்ணமும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன். என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே, மனிதர் அல்ல. என் ஆண்டவர் என்னை வாழ்விக்கிறார். இனிமை தரும் இனிய நேசரே உமக்கே ஆராதனை. பாடுவோமா? இனிமை தரும் இனிய நேசரே போலுங்க. உமக்கே ஆராதனை. எங்களின் இதய தீபமே உமக்கே ஆராதனை. எங்களின் இதய தீபமே உமக்கே ஆராதனை. உயிரின் உயிராயிருப்பவரே புத்தம் புதிய கீதங்களால் ஆராதனை. உயிரின் உயிராயிருப்பவரே புத்தம் புதிய கீதங்களால் ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே அப்பா ஆராதனை ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே 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 எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆராதனை அப்பா ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே ஆராதனை அப்பா ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. முழந்தால் படிடுவோம். எசேக்கியா அப்படின்னு ஒரு அரசர் இருக்கிறார். எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க. எசேக்கியா முட்டி போடுங்க, பைபிள் எடுத்து உட்காராதீங்க. எசேக்கியா 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரம். 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரம். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி தெரியுங்களா? என்னை ரொம்ப வியக்க வைத்த, அடிக்கடி நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது எனக்கு அர்த்தம் கொடுக்கிற, என்னுடைய ஜெப வாழ்விற்கு ஒரு புது பார்வை கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தி தான் 2 அரசர்கள் 20வது அதிகாரம் 1-4 வசனங்கள். நம்ம வாசிக்க போகிறோம், முட்டி போட்டு தான் வாசிக்க போகிறோம். கவனிங்களேன், அவர் சொல்கிற ஜெபத்தை தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அந்த செய்தி ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கார். நான் கடைசி நாளில் பேசுவேன். இந்த ராஜா வந்து எங்கே இருந்தார், எப்படி ஆண்டார் இல்லையா, அதை பற்றிலாம் நான் கடைசி நாளில் பேசுவேன். பிரியமானவர்களே, அந்த ராஜா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் இல்லையா, மரணப்படுக்கையில் இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது. யார் அந்த செய்தியை கொண்டு வரா? எசாயான்னு ஒரு இறைவாக்கினர். இறைவாக்கினர் யாரு? எசாயா. பாருங்களேன், நம்ம பைபிள் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வரும். எசேக்கியா ராஜா, யூதா பகுதியில் வாழ்ந்த ஒரு ராஜா, மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாரு. எசாயா என்கிற ஒரு இறைவாக்கினர் ஆண்டவருடைய செய்தியை தாங்கி வருகிறார். தன் சொந்த செய்தி இல்லை, ஆண்டவர் சொல்ற செய்தி. யாராவது ஒருத்தர் சத்தமா எனக்கு கேட்கல, சாரி, மன்னிச்சிருங்க ஐயா.
அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆல்மோஸ்ட் இல்லையா, அவ்வளவுதான், குறிக்கப்பட்டு விட்டது, சாகும் தருவாய். சில சமயம் நம்ம எல்லாருமே கைவிட்டுருவாங்கல்ல, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், நத்திங் டூயிங்ன்றுவாங்க. சாகும் தருவாயில் இருந்தார். வாசிங்கம்மா. ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வர, தன் சொந்த செய்தி இல்ல, ஆண்டவரே பேசுறார், ஆண்டவருடைய செய்தி. வாசிங்கம்மா. என்ன செய்ய சொல்றாரு? நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணு, உயிரெலாம் எழுதி வச்சிரு, மூத்த பையனுக்கு எவ்வளோ, இளைய பொண்ணுக்கு எவ்வளோ சொத்து, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிய போகுது. என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வரி, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். என்ன சொல்றாரு ஆண்டவர் அவனை பார்த்து? நீ பிழைக்க மாட்டாய். சொல்றது யாரு? மா, ஆண்டவரே சொல்றாரு. யாரு சொல்றா? ஆண்டவரே சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டாய். இது யாருடைய முடிவு? ஆண்டவருடைய முடிவு இல்ல. ஆண்டவருடைய முடிவை யாரால் மாற்ற முடியுமா? என்னம்மா, முடியாதுல்ல. இப்ப கவனிங்க, வாசிங்கம்மா. அவ்வளவுதான், அவர் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் இறைவாக்கினருடைய வேலையா இருக்கணும். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. எசேக்கியா, நீ சாவ போற, பிழைக்க மாட்ட, ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். திரும்பி போறார், படுக்க அறையிலிருந்து திரும்பி போறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். படுக்க அறைக்கு வராரு, அரண்மனைக்குள்ள வந்து எங்க வராரு? பெட்ரூமுக்கு வராரு, செய்தி சொல்றாரு, சொல்லிட்டு வேற எதுவுமே கேட்கல. அவர் என்ன பதில் சொல்றாருன்னா வெயிட் பண்ணல, என்ன பண்றாரு? திரும்பி எசாயா போக ஆரம்பிச்சிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப எசேக்கியா திரும்பி அழுவுறார். சுவர் பக்கமாய், வாசிங்கம்மா. முற்றிலும் எப்படி இருந்த நானு? நம்பிக்கைக்குரியவனாயிருந்தேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, உங்களுடைய திருமுன்னிலையில் நான் உமக்கு எப்படி நம்பிக்கைக்குரியவனாயிருந்தேன். எது ரொம்ப முக்கியம்? நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன், நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கைக்குரியவனாயிருந்தேன். அம்மா வாசிங்கம்மா. மனுஷன் பார்வையில் இல்லை ஆண்டவரே, உங்க பார்வையில் நான் நேர்மையானதை செய்தேன் என்று நினைத்தருளும். அவ்வளவுதாங்க ஜபம், அவ்வளவுதான் ஜபம். ஜபம் முடிஞ்சிருச்சு. வழவழா கொழகொழான்லாம் நிறைய நேரம் ஜபம் இல்லை நம்மள மாதிரி, இல்லையா? சுவற்று பக்கமாய் திரும்பி எழுதார். ஏன்னு புரியுதா? நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுங்க, மனுஷங்க கிட்ட அழாதீங்க. ஸோ தான் அழுவதை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு? சுவற்று பக்கமாய். ஆனா யார் மட்டும் தான் பார்க்கணும் நான் அழுவுறத? ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கணும். அவர் என்ன ஜெபம் ஜெபிச்சாரு? உம்முடைய பார்வையில் நான் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தேன் என்றும், உம் பார்வையில், அது ரொம்ப முக்கியம். சில பேர் மனுஷன் பார்க்கணும்னு செயல்படுறாங்க. உம் பார்வையில் நான் நேர்மையானவனாய் இருந்தேன் என்று உமக்கு என்பதை நினைத்தருளும். ஜெபம் முடிஞ்சிருச்சா? வாசிங்கம்மா. கதறி அழுதார். யார்கிட்ட அழுதாரு? எந்த பக்கமா பார்த்து அழுதாரு? யாருக்குமே தெரியாது, இல்லையா? யார் தான் இப்ப அந்த அழுததை பார்த்திருக்கிறா? ஆண்டவர் மட்டும்தான் பார்த்தார். வாசிங்கம்மா. எந்த நடுப்பகுதியை கடப்பதற்குள்? அரண்மனையின் முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள். அவர் இன்னும் வெளியில கூட போல. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் பதில் சொல்றாரு பாத்தீங்களா? இல்ல, அரண்மனையின் முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள், பாதி தூரம் போட, பெட்ரூமை விட்டு வெளியில போய் அப்படி நடந்து போறாரு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் சொல்றாரு. அதுக்குள்ளே ஆண்டவர் இன்னொரு செய்தி கொடுக்கிறார். வாசிங்கம்மா. வாவ், ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வெளியானது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. எவ்வளவு நேரத்துலமா? ஒரு சில மணித்துளிகள், இல்லையா? ஒரு சில செகண்ட்ஸ் ஜெபிச்சு கதறி அழுத உடனே அவர் முற்றத்தின் பாதியை கூட தாண்டல, இன்னொரு செய்தி கொடுக்கப்படுகிறது. திரும்ப ஓடி வரார். வாசிங்கம்மா. முதல் பதில் என்னம்மா?
எப்படிமா? என்ன சொன்னார் எடுத்த உடனே? உன் மன்றாட்டை. அவர் என்ன ஜெபம் பண்ணார் உங்களுக்கு தெரியும்? உன் பார்வையில் நான் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தேன் என்றும் உன் பார்வையில் நேர்மையானவற்றை மட்டும் செய்தேன் என்றும் என்பதை நினைத்தருளும். அவ்வளவுதான், ஜெபம் முடிஞ்சிருச்சு. கதறி எழுதாரு, அதுக்குள்ளேயும் பதில் வருது. ஹவு குவிக் இல்ல ஆண்டவர். உண்மையா இருந்தா அப்படிதான் நடக்கும். நம்ம ஜெபம் உண்மையா இருந்தா, நம்ம நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தா நடக்கும். ஆண்டவர் டிசிஷனை மாத்துறாருமா. ஆண்டவரே முடிவை மாத்துறாரு. அவர் தான் சொன்னாரு நீ பிழைக்க மாட்டாய். சொன்னது யாரு? ஆண்டவர் தானே சொன்னாரு. இப்ப அவருடைய முடிவை மாத்துறாரு. உன் மன்றாட்டை கேட்டேன். அடுத்த வரி என்ன? உன் கண்ணீரை கண்டேன். பாத்தீங்களா? நீங்க மனுஷங்கிட்ட அழுதிருந்தீங்கன்னா அந்த கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர்கிட்ட அழுதாரு, யாருக்கும் தெரியாம ஆண்டவர்கிட்ட அழுதாரு. அந்த கண்ணீர் எங்க போச்சு? சூப்பரா. அப்ப நான் மனுஷங்கிட்ட எல்லாம் உட்காந்து அழுதுருக்கேன், ஒப்பாரி வச்சிருக்கேன், அக்கா, அம்மா, பெரியம்மா, சித்தப்பான்லாம். அப்ப அந்த கண்ணீர்லாம் வீணா போச்சு. அது ஆண்டவர்கிட்ட போல. ஆனா அவர் பிரசன்னத்துல நான் அழுத கண்ணீரெல்லாம் அவர் உடனே பார்க்கிறார். இல்ல, மகனே மகளே, நான் உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அடுத்தது, இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. ஏன்னா அசிரிய மன்னர்கள் ஏற்கனவே வடக்கு பகுதியை புடிச்சிட்டாங்க. இவர் இருக்கிறது தெற்கு பகுதி. இஸ்ரேல் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ரெகபயாம் தலைமையில் ஒரு இஸ்ரேலும் ஜெரபோவாம் தலைமையில் ஒரு இஸ்ரேலும். வரலாறு தெரியுமா இல்லையா? ரெண்டும் பிரிஞ்சிருச்சு. அப்போ அங்கே ஏற்கனவே அசிரியர்கள் ஊடுருவிட்டாங்க. அவங்க இங்கே வரப்போறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இவருடைய ஜபத்தினால அசிரியர்களிடமிருந்து காப்பாத்துகிறார், எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறார். இவர் நோய்வாய்ப்பட்டு தான் கிடக்கிறாரு. ஆனா அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததால் ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறாரு இல்லையா? அது வேற. நான் உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ சாக மாட்ட, இன்னும் 15 வருஷம் வாழ்வ. அது மட்டும் இல்ல, உன்னை ஆசிரியர்களிடமிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எதை தெரியுமா ஞாபகப்படுத்துது இந்த வசனம்? எபேசியர் 3:20 ஞாபகப்படுத்துது. எபேசியர் 3:20, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீ கேட்கிறத விட, நீ நினைச்சு பார்க்கிறத விட மேலான காரியம் கூட பைபிள்ல போடல. மிகவும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். எல்லாரும் கை தட்டுவீங்களா? ஆண்டவருக்கு நல்லா கை தட்டி நன்றி சொல்வீங்களா? நல்லா கை வலிக்கணுங்க கை தட்டினா. அப்ப நான் என்ன செய்யணும்? பிரியமானவர்களை, நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும் இல்லையா? ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும். கண்களை மூடுங்களேன். அப்படியே பைபிளை மூடி வைங்க. கண்களை மூடி உங்க 2 கையும் இதயத்தில் வைங்க. எல்லாரும் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறதுனா என்ன? கண்ணை மூடுங்க எல்லாரும். ஆண்டவர் என்கிட்ட விரும்புறது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ உண்மையிலேயே என்னை அன்பு செய்தால் என் கட்டளையை நீ கடைபிடிப்பாய். யோவான் 14:15. யோவான் 14:15. நீ உண்மையிலேயே என் அன்பு செய்யற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீ என் கட்டளையை கடைபிடிப்பாய். என் கட்டளையை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்னை காண்பார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. என் கட்டளையை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்னை காண்பார்கள். நான் அவர்களை அன்பு செய்வேன். நானும் என் தந்தையும் வந்து அவர்களோடு குடிகொள்வோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். மகனே மகளே, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றல்ல, அப்ப நீ என் கட்டளையை கடைபிடி. நீ என் கட்டளையை கடைபிடித்தால் என்னை நீ காண்பாய். ஹல்லேலூயா. நான் இயேசுவை பார்க்க முடியும். எங்க இருக்கு ஃபாதர் இந்த வசனம்? யோவான் 14:21-23 இருக்கு. நீ என்னை காண்பாய், உனக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன், நான் உன்னை அன்பு செய்வேன், என் தந்தையும் நானும் வந்து உங்க வீட்டில் குடிகொள்வோம்.
யாருக்காவது இதை விட மேலான ஆசீர்வாதம் வேணுமான்னு கேளுங்க. இதை விட மேலானது யாருக்காவது வேணுமா? வேணுமா? இல்ல. இதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல. கண்களை மூடி அப்பா அப்பா என்னை ஆசீர்வதியும் என்கிற பாடலை பாடுவோம். அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். வேற எதுவுமே வேண்டாம். ஆண்டவரே, நான் உங்கள் பார்வையில் நம்பிக்கைக்குரியவனாய், உங்கள் பார்வையில் நேர்மையானவற்றை செய்பவனாய் நான் மாற வேண்டும். உம் கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளையாக நான் மாற வேண்டும். அப்பா எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாடுவோம். கண்களை மூடுங்க, இல்லை இயேசுவை மட்டும் பாருங்க. கண்களை திறந்தால் கவனம் சிதறல் ஏற்படுமையானால் தயவு செய்து கண்களை மூடி இந்த பாடலை இணைந்து பாடுவோம். அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. உங்களை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. அதிசயம் இல்லை ஆண்டவரே, அற்புதத்தை தேடி வரல, நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம் இயேசுவே. எனக்கு நீங்க மட்டும் போதும் இயேசுவே. நான் உங்களை பார்க்கணும் இயேசுவே, நான் உங்களை அனுபவிக்கணும் இயேசுவே. நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வந்து குடிகொள்ளணும். எனக்கு எதுவுமே வேண்டாம் இயேசுவே, நீங்க போதும். அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. சொல்லுங்க. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் உங்களை தெரிஞ்சுக்கணும்ப்பா, நான் உங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. உங்களை அறிந்து கொள்வதுதான் நிலை வாழ்வு ஆசீர்வாதம்னு சொன்னீங்க இயேசுவே. உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, மன காயத்திற்கு தீர்வுன்னு தனித்தனியா ஓட தேவையில்லை ஆண்டவரே. உங்க மேல நம்பிக்கை வச்சா போதும் இயேசுவே. நீங்க தான் இயேசுவே எனக்கு தீர்வு. கண்ணீரோடு நான் ஓடி வந்தேன், என் கண்ணீரை துடைக்க வேண்டுமப்பா. கண்ணீரோடு நான் ஓடி வந்தேன், என் கண்ணீரை துடைக்க வேண்டுமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா கிட்ட பேசுங்கப்பா. உம்மை அறிந்து கொண்டால் என்ன? உம்முடைய வசனங்களை வாசிக்கணும், உம் வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும், உம் வசனங்களை தியானிக்கணும், உம் வசனங்களை பின்பற்றணும் ஆண்டவரே. அதுதானே உம்மை அறிந்து கொள்வது. உம்முடைய வசனத்தை விட்டு விலகி இருக்கிற ஆண்டவரே, உம் வசனம் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் இனிமேல் மாற்றிக்கொள்ள அப்பா உம் வசனத்தினால் என்னை கழுவுங்க இயேசுவே. சுமைகளாலே நான் சோர்ந்து போனேன், எந்தன் சுமைகளை இறக்க வேண்டுமப்பா. சுமைகளாலே நான் சோர்ந்து போனேன், எந்தன் சுமைகளை இறக்க வேண்டுமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா.
வசனம் 3ல சொன்னீங்களே ஆண்டவரே, என் வார்த்தை உங்களை சுத்தமாக்கும்னு சொன்னீங்களே அப்பா. அந்த வசனம் தான் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அந்த வசனம் தான் எங்களை காப்பாத்தும்னு திருப்பாடல் 107 வசனம் 20ல சொன்னீங்களே, நான் என் வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்கினேன், என் வார்த்தையை அனுப்பி உங்களை சாவின் படுகொழியிலிருந்து மீட்டுக் கொண்டேன்னு சொன்னீங்களே அப்பா. அந்த வசனத்தை இன்னைக்கு அனுப்புனீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. கிருபையிலிருந்து தவிக்கின்றேன், உந்தன் கிருபையால் என்னை நிரப்புமப்பா. கிருபையிலிருந்து தவிக்கின்றேன், உந்தன் கிருபையால் என்னை நிரப்புமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. ஆண்டவரே, உம் வசனத்தை பெற்றுக்கொண்டால் இதோ நாங்கள் அதை கடைபிடித்து நீர் எங்களுக்கு கொடுத்த அருள் தீத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னீங்களே, நீர் கொடுத்த அருள் உமக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழ எங்களை பயிற்றுவிக்கிறதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் கட்டுப்பாடோடு இந்த உலகத்தை வெறுத்து இறை நம்பிக்கையோடு நேர்மையோடு வாழ அந்த அருள் எங்களை பயிற்றுவிக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் நம்பிக்கை என்னும் கொடை எங்களுக்கு கிடைக்கும் என்று எபேசியர் 2:8 சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த அருளால் நிரப்பி நம்பிக்கையை நோக்கி எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே. மனபாரத்தால் தான் மறித்து போனேன், உந்தன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புமப்பா. மனபாரத்தால் தான் மறித்து போனேன், உந்தன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் நம்பிக்கை எங்கேன்னு கேட்டீங்களே ஆண்டவரே. மனுமகன் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்தில் நம்பிக்கையை காண்பாரோ என்று லூக்கா 18:8 சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை தரும்னு சொன்னீங்களே இயேசுவே. அந்த நம்பிக்கையால் எங்களை நிரப்புங்க இயேசுவே. ஆறுதல் தேடி அலைகின்றேன், உந்தன் அன்பாலே என்னை நிரப்புமப்பா. ஆறுதல் தேடி அலைகின்றேன், உந்தன் அன்பாலே என்னை நிரப்புமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. உன் கண்ணீரை கண்டே, உந்தன் மன்றாட்டை கேட்டே, ஆயுளை நான் கூட்டி தருவேன். உன் கண்ணீரை கண்டே, உன் மன்றாட்டை கேட்டே, ஆயுளை நான் கூட்டி தருவேன். இன்று ஆயுளை நான் கூட்டி தருவேன். இன்று ஆயுளை நான் கூட்டி தருவேன். பிரியமானவர்களே, நம்பிக்கையால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போறேன். நீங்க ஆமேன்னு சொன்னா போதும் இல்லையா? எல்லாரும் கண்களை மூடி 2 கையும் உயர்த்துங்க. நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்றது அவ்வளவு முக்கியம் பிரியமானவர்களே. ஆம் என்று சொல்வது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல கூட தயங்குறாங்க. ஒருவேளை பிசாசனுடைய தூண்டுதலாக இருக்கலாம். அதனால தயவு செய்து கைகளை உயர்த்தி கண்களை மூடி நான் ஆசீர்வாதத்தை சொல்ல சொல்ல நீங்க ஆமேன்னு சொல்லுங்க.
இன்னைக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். லூக்கா 8:48, அந்த இரத்தப்போக்கினால வேதனையுற்ற அந்த மகள் இயேசுவிடம் வந்த பொழுது அவள் சுகம் பெற்றாள். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளே, உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது. ஆமென், 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 ஆமென். அப்ப நான் நோய்களோடு போகும்போது கூட நம்பிக்கை இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இரண்டாவது ஆசீர்வாதம் எபிரேயர் 10:38. அழகான வசனம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கு, வறுமையில் இருக்கிறேன், என்னால் எழுந்து நிற்கவே முடியல. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆண்டவர் வசனம் மூலமா நமக்கு பதில் தருகிறார். நம்பிக்கையினால் மகனே மகளே நீ வாழ்வு பெறுவாய். ஆமென், 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 ஆமென். இந்த உலகத்துல ஜெயிக்கிறது கூட நம்பிக்கை தான் தேவை. அதான் பைபிள் வசனம் சொல்லுது. நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம தோத்து போயிருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். நம்பிக்கை இல்லை. இது இரண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது மத்தேயு 17:20. சீடர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க, இயேசுவே, எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியல? இயேசுவே, எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியல? அதுக்கு இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். அப்ப நம்பிக்கை இருந்தா என்னை பிடிச்சிருக்கிற பிசாசு, என்னை பிடிச்சிருக்கிற கட்டு, என்னை பிடிச்சிருக்கிற கேடு, என்னை பிடிச்சிருக்கிற சாபம், என்னை பிடிச்சிருக்கிற சாத்தானுடைய அந்தகார சக்தி தானாய் ஓடி போகும். ஆமென், 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 ஆமென். அப்ப நம்பிக்கை இருந்தா சாத்தான் அடிச்சு விரட்ட முடியும். பிரியமானவர்களே, நாலாவது ஆசீர்வாதம் உரோமையர் 4:5. உரோமையர் 4:5 என்ன தெரியுமா இருக்கு? எப்படி நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றது? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நம்பிக்கையின் பொருட்டு நீ எனக்கு உகந்த மகனாக மகளாக மாறுவாய். ஆமென், ஆமென். நான் பாவத்தினால ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எனக்கு உகந்த மகனாக மகளாக நீ மாறுவாய். ஆமென், 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 ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5:7. ரொம்ப அழகான வசனம். இன்னைக்கு கொஞ்சம் படிச்ச உடனே சில பேர் சயின்ஸ் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, சில பேர் பணம், சில பேர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:7, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நாம் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். ஆமென், 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 ஆமென். பணத்தால வாழல பிரியமான மகனே மகளே, நான் படிச்ச படிப்புனாலேயோ டிகிரினால அல்ல, கடவுள் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கையினால தான் வாழ்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாதுகாப்பா என்னை போயிட்டு வர ஆண்டவர் பண்றார் இல்லையா? நான் நிம்மதியா வேலை செய்ய எனக்கு அருள் கொடுக்கிறார். எல்லா விதமான காரியங்களையும் செய்யும்படி ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். அதனால நம்பிக்கையினால தான் நான் வாழ்றேன். பணத்தினால இல்லை, பதவியினால இல்லை, படிப்புனால இல்லை, பலத்தினால இல்லை, நான் நம்பிக்கையினால் தான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது உரோமையர் 12:3. மகனே மகளே, உன்னை குறித்து நீ மட்டுமீறிய மதிப்பு கொள்ளாதே. உன் பணத்தை வைத்து உன்னை எடை போடாதே, உன் ஜாதியை வைத்து உன்னை எடை போடாதே, உன் பதவியை வைத்து எடை போடாதே. பைபிள் சொல்லுது உரோமையர் 12:3, அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை வைத்து ஒருவர் தன்னை குறித்து மதிப்பீடு செய்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை வச்சு தான் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க மதிப்பிட்டு கொள்ளணும். படிப்பு வச்சு இல்ல, பணத்தை வச்சு இல்ல அப்படின்னு பைபிள் சொல்கிறது பிரியமானவர்களே. அடுத்தது உரோமையர் 1:12 சொல்கிறது, உங்கள் நம்பிக்கையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டுங்கள். ஆமென், ஆமென். ஸோ நம்பிக்கையினால தான் ஒருத்தர் அடுத்தவருக்கு என்கரேஜ் பண்ண முடியும், நம்பிக்கை இல்லாமல் என்கரேஜ் பண்ண முடியாது. உங்கள் நம்பிக்கை என்னையும் என் நம்பிக்கை உங்களையும் ஊக்கமூட்டட்டும். ஆமென், 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 ஆமென். எபிரேயர் 4:2 சொல்கிறது, அன்று அந்த வசனத்தை கேட்டவர்களுக்கு அந்த வசனம் பயனளிக்கவில்லை. ஏனென்றால் கேட்டவர்கள் நம்பிக்கையோடு கேட்கவில்லை. வசனத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு உடனடியாக ஆண்டவர் பலனளிக்கிறார்.
ஆமென், 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 ஆமென். 9வது செய்தி லூக்கா 5:20. இன்னைக்கு படிச்சோம் மார்க் 2 இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நம்பிக்கையை கண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சும்மா மன்னிக்க மாட்டாரு. என் நம்பிக்கையை பார்த்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆமென், 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 ஆமென். இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிற வசனம் உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன சக்கரியா 9:12. நம்பிக்கையாளர்களுக்கு நன்மை 2 மடங்கு தரப்படும். ஆமென், 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 ஆமென். பிரியமானவர்களே, நான் 10 வசனங்கள் உங்களுக்கு சொன்னேன். 10 வசனம். அந்த 10 வசனத்திலையும் நம்பிக்கையினால ஏற்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேலாவது நம்ம எங்கெங்கேயோ அலையணும் ஓடணும்னு இல்லாமல் நம்பிக்கையோடு என் ஆண்டவரை நான் தேடணும், நம்பிக்கையோடு என் ஆண்டவரை நான் நாடணும். அப்பதான் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நம்பிக்கைனா என்ன? கட்டளையை கடைபிடிப்பேன். நம்பிக்கைனா என்னங்க? நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றது இல்லை நம்பிக்கை, கட்டளையை கடைபிடிக்கிறது தான் நம்பிக்கை. சரிங்களா? எல்லாரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க, 2 கையும் உயர்த்துங்க. எல்லாரும் என்னோடு இணைந்து. எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு பேசினீர். பிரதர் ஜான்சன் வழியாக, பிரதர் கிளமெண்ட் வழியாக. ஆண்டவரே, இதோ உம்முடைய பணியாளனாகிய என் வழியாக ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசினீங்க அப்பா. நன்றி, நன்றி இயேசுவே. தெரிந்து கொண்ட காரியங்கள் அத்தனை அத்தனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ குழப்பங்களுக்கு பதில் சொன்னீங்கப்பா, எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க ஆண்டவரே. நான் பாரத்தோடு வந்த ஆண்டவரே, சுமையோடு வந்தேன், கண்ணீரோடு வந்தேன்ப்பா. ஆனா அப்பா எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. நம்பிக்கை கூட நீங்க எனக்கு கொடுக்கிற கொடைதான். நான் பெற முடியாது ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால நான் நம்பிக்கையை பெற முடியாது, என் திறமையினால நான் நம்பிக்கையை பெற முடியாது. நீங்க எனக்கு கொடுக்கிற அந்த இலவச கொடை, அந்த இலவச கொடை என்னும் அருள் வழியாகத்தான் அந்த நம்பிக்கையை நாங்க பெற முடியும்னு சொன்னீங்கப்பா. நம்பிக்கை இருந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. இது நடக்குமா, அது நடக்குமா, எப்படி நடக்கும், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த ஆண்டவரே. ஆனா நம்பிக்கை இருந்தா மகனே மகளே உனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்கப்பா. இனிமே நான் அழ மாட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் மனுஷங்க கிட்ட அழ மாட்டேன். நான் எத்தனையோ முறை மனிதர்கிட்ட அழுது அழுது என் கண்ணீரை வீணாக்கிட்டேன்ப்பா. ஆனா உங்ககிட்ட அழுதா அந்த கண்ணீர் வீணாகாதப்பா. ஏன்னா என் கண்ணீரை காண்கிற கடவுள் நீர். எசேக்கியாவை பார்த்து சொன்னீங்க, உன் கண்ணீரை நான் கண்டேன்னு சொன்னீங்க. என் கண்ணீரை காண்கிற எல் ரோயி நீங்க ஆண்டவரே. என் கண்ணீரை கண்டு எனக்கு உடனடியாக பதிலளிக்கிற கடவுள் நீங்க ஆண்டவரே. நான் பலமே இல்லாம இருக்கும்போது எனக்கு வலிமை கொடுக்கிற கடவுள் நீங்க. எசாயா 41:10 சொன்னீங்க, நான் உனக்கு வலிமை கொடுப்பேன், சோர்ந்து போகாத, சோர்ந்து போயிடாத, நான் உனக்கு புதிய ஆற்றல் கொடுப்பேன். எசாயா 41:30 சொன்னீங்க ஆண்டவர். நான் உனக்கு புதிய ஆற்றல் கொடுப்பேன், நீ கவலைப்படாத, அழாத, கண்ணீர் விடாத, நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னீங்கப்பா. நான் உனக்கு உதவி செய்வேன், யாரும் இல்லை அப்படின்னு புலம்பாது, நான் உனக்கு உதவி செய்வேன். எசாயா 41:10 சொன்னீங்க, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ விழுந்து கிடக்குறியா, என் நீதியின் வலக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்கப்பா. நன்றி இயேசுவே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை எனக்கு வச்சிருக்கிறீங்க அப்பா. நான் இனிமே சோர்ந்து போக மாட்டேன், நான் களைத்து போக மாட்டேன், உங்களுடைய அருளை நான் பயனற்று போக விட மாட்டேன். நீங்க கொடுத்த நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் உங்க மகனா மகளா உங்க வசனத்தை வாசித்து ஜெபித்து தியானித்து அதை கடைபிடிக்கிற கீழ்ப்படிந்துள்ள ஒரு மகனாக நான் மாற வந்திருக்கிறேன்ப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென்,
ஆமென். அருமையான பாடல். அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. உங்களை ஆண்டவர்கிட்ட பேசுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. இன்னைக்கு சொன்ன எல்லா செய்திகளையும் நினைவுக்கு கொண்டு வாங்க. ரோமேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, உங்கள் உடலை உயிருள்ள பரிசுத்த கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுங்கள். அப்படியே ஒப்புக் கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஒப்புக் கொடுங்கள்னா இதான் அர்த்தம். உயிருள்ள உகந்த பரிசுத்த பலியாக உங்களையே ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் முழுசா என்ன கொடுக்கிறப்பா, நீங்க என்ன மாத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த நல்ல தெய்வத்திற்கு என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப ஜீவியத்தை உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றே. சுமைகளை ஒப்புக் கொடுங்க ஆண்டவர்கிட்ட. எதையும் சுமக்க வேண்டாம். கண்ணீரும் கவலையும் இருந்தா என் ஆண்டவர்கிட்ட மட்டும் நான் சொல்லுவேன், ஒப்புக் கொடுப்பேன். அவர் பார்த்துப்பார். அவர் எனக்கு எல்லாம் செய்வார். அது போதும் எனக்கு. மனிதர்களின் பலத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க. எரேமியா 17:5, மனிதரின் பலத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கு. இனிமே நான் மனுஷங்களை நம்ப வேண்டாம். சேர்ந்து வாய் தந்து அறிக்கை செய்து, இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றே. உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றே. உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றே. மாண்புயர் கீதம் பாடி இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். பெருமை மாட்சிமையோடு வலி
உயர்த்தி இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. இயேசுவே, ஆராதனை. நற்கருணை நாதரே,